ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பிக் பாஸ் லீக் மேட்ச் நம்பர் 21 20 கிடையாது, பிரிஸ்பன் ஹீட் சிட்னி சிக்ஸர்ஸ். ஜான்வரி 3 12:35 மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 12:15 ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 மணிக்கெலாம் உங்களுக்கு லைனப் வந்துடும். டைமிங்கை கொலாப்ஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் பெர்த்து ஸ்காட்சஸ் மேட்ச் பெர்த்தில் நடக்கும். உங்களுக்கே பாதி பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும், ஆஸ்திரேலியாவில் பெர்த்தில் வந்து வேறு டைமிங்கு, அதே மாதிரி அடிலேட்டில் வேறு டைமிங்கு. இந்த மாதிரி அவங்க அது வந்து ஒரு கடல்லே இருக்கிறதுனால பெர்த்துன்றது எங்கேயோ இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அது வேறு நாடு மாதிரி, அவங்களோட டைமிங்கே வேறு. இங்கே வந்து 7 மணி இருக்கப்போ அங்கே வந்து 2 மணி இருக்கும். அந்த மாதிரி வேறு நாடு மாதிரி தான். ஸோ அதனால தான் அந்த கான்செப்ட் படி மேட்ச் வைக்கிறாங்க. 12:35 இந்த மேட்ச் வச்சுட்டு அடுத்து பெர்த்தில் நடக்கக்கூடிய மேட்ச் 3:45 நமக்கு தெரிஞ்சாலும் அவங்களோட டைமிங்க்கு அந்த மேட்சும் ஈவினிங் மேட்ச் தான், அந்த மேட்சும் ஈவினிங் மேட்ச் தான். அது ஆஸ்திரேலியனோடதில். ஸோ 2 மேட்ச் இருக்குது. இன்னொரு முக்கியமானது ஒன்று நான் சொல்லிக்கிறேன். லாஸ்ட் மேட்ச்சில் நான் கிறிஸ்லினை எடுக்கலை, அதை நான் வந்து ஒத்துக்கிறேன். கிறிஸ்லினை எடுக்காதது தப்பு தான். ஆனால் அந்த பிச்சு ரிப்போர்ட் வந்து இருக்கிறதுலே பேட்டிங்க்கு டஃப்பு, ஓப்பனர்ஸ் வரவங்க அவுட் ஆகுன்ற கான்செப்ட் தான் கொடுத்துருந்தாங்க. கிறிஸ்லின் வந்தோடனே கண்ணா பின்னான்னு வந்து அடிச்சிட்டார். அது எப்போயாவது நடக்கிறது தான். பட் மற்றபடி லாஜிக்கலாக எத்தனை பிக் இருந்துச்சு, அவங்க எல்லோரும் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வாங்கினாங்கன்றதை நீங்கள் யோசிக்கணும். ஒரு சிலருக்காண்டி சொல்கிறேன், மேட்ச் முடியவே இல்லை அதுக்குள்ளே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க முன்னாடி வீடியோஸில். இது என்ன கான்செப்ட்னே தெரில, ஃபேண்டசி புரியலையானே தெரில. அதுக்கப்புறம் மேட்ச் லாஸ்ட் பால் வரையும் போச்சு. அதில் டாம் ராஜர்ஸ் விக்கெட் எடுத்தார், ஆடம் ஜாம்பா விக்கெட் எடுத்தார், ஜேக்கப் பேத்தல் விக்கெட் எடுத்தார். அதெல்லாம் எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்றது எனக்கு தெரியல. ஸோ ஃபேண்டசினா இப்படி தான் இருக்கும். ஒரு நாளைக்கு நம்ம எடுக்காத பிளேயர் பெரிய ரன் போவார், நம்ம ஏற்றுக்கிட்டு மூவ் ஆகி தான் ஆகணும். லாஜிக்கலாக எடுக்கிறப்போ ஒர்க் ஆகும். சம்டைம்ஸில் லாஜிக் மீறி இப்போ ஒரு பிளேயர் இருக்கார், அவர் 1% எடுத்திருக்காங்க, 3 கேட்ச் அவருக்கு ட்ராப் பண்ணுறாங்க, ஒரு ரன் அவுட்டை இது பண்ணுறாங்க, அவர் அடிச்சிட்டாரு அப்படின்னா அது என்ன கான்செப்டை நம்ம வந்து ஏற்றுக்க முடியும்? ஸோ ஃபேண்டசியை புரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறது, நான் கொடுக்குறேன் டீமை, உங்களுக்கு விருப்பம்னா ப்ளே பண்ணுங்கள், இல்லாட்டி மாற்றி ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். அது புரியாமல் மேட்ச் முடிகிறதுக்கு முன்னாடி வந்து கமெண்ட் பண்ணுறதுலாம் உண்மையிலே ஃபேண்டசியை பற்றி புரிதலே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, எல்லா பிளேயரும் எடுக்கிறோம், ஒரு பிளேயரை மட்டும் நம்ம எடுக்கணும். 22 பிளேயரில் 11 பிளேயர் எடுக்கணும். அதையும் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். யோசிச்சு ஃபேண்டசியை ப்ளே பண்ணுங்கள். கிராண்ட் லீக் 5 டீம் நம்ம செட் பண்ணுறது மேட்ரே கிடையாது. பேட்டர்ஸ் காம்பினேஷனில் செட் பண்ணி அதில் பேட்டர்ஸ்குள்ளே கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துடலாம், பவுலிங் காம்பினேஷனில் செட் பண்ணி பவுலர்ஸ்குள்ளே கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்துடலாம். பட் 22 பேர்த்தில் 11 பேர் எடுத்து லாஜிக்கலாக யோசிச்சு பிச்சு ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறது கஷ்டம்தான். எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே கஷ்டம்தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கஷ்டம்தான். அன்னைக்கிட்டே நம்ம டேவாக இருந்தால் லக்கு தான் எல்லாமே. கிறிஸ்லின் மட்டும் ஒரு 30 ரனில் அவுட் ஆயிருந்தால் கூட போதும், மிகப்பெரிய வின் கிடச்சிருக்கும். ஆவரேஜ் வின்னாக இருந்திருக்காரு போன மேட்ச்சு. ஸோ அதையும் கொஞ்சம் யோசிங்க. ஒரு முக்கியமான ஸ்டார்ட்டுமே இருக்குது, அதை நானே மிஸ் பண்ணியிருக்கேன். கிறிஸ்லின் மார்வல் ஸ்டேடியமில் எப்போயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஓப்பனராக வருவார்ன்றது எதிர்பார்க்கலை. போப்பு தான் ஓப்பனிங் வருவார்ன்ற மாதிரி தான் எதிர்பார்த்தது, மிஸ் ஆயிடுச்சு. மேட்ச் முடியட்டும், முடிஞ்சக்கப்புறம் யோசிங்க, அந்த மேட்சை பார்த்து இது பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போயும் சொல்கிறேன், முடிகிறப்போ கூட சொல்கிறேன். டீம் கொடுக்குறேன், காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் ஐடியாவுக்கு நான் வந்து டேசி ஷாட் எடுக்கிறேன்னா, உங்களுக்கு கிறிஸ்லின் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த மேட்ச்லாம் நான் வின்ஸ் எடுக்கிறேன்னா, அந்த இடத்துல உங்களுக்கு ஜார்டன் சில்க்குன்னு தோணுன்னா மாற்றிக்கோங்க. ஒரு பிளேயர் 2 பிளேயர் மாற்றுறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. கிராண்ட் லீக் ஓனாக வந்து நீங்கள் எப்படி வேணால் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. 35 மேட்ச் இது. நம்ம ஷார்ட்டாக தான் பார்க்க போகிறோம், குயிக்காக தான் பார்க்க போகிறோம். இந்த 2 டீமும் கடைசியாக இப்போ வரைய 5 மேட்ச் வந்து ஆடியிருக்காங்க. போன சீசனில் 4 மேட்ச் ஆடிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 3 மேட்ச் ஆடிருக்காங்க. இந்த சீசன் ஒரு மேட்ச், 4 மேட்ச். இது 5வது மேட்ச்சு. ஸோ 5வது மேட்ச் ஆட போகிறாங்க இந்த போன சீசன் இந்த சீசன் சேர்த்து. காரணம் என்னென்னா, போன சீசனில் எப்படியோ அந்த லீக்கில் 2 மேட்ச் இருக்கும், அப்புறம் ஃபைனல் இவங்க தான் ஆடினாங்க, எலிமினேட்டர் இவங்க தான் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன். எலிமினேட்டரில் அந்த குவாலிஃபயரில் ஆடிருப்பாங்க. அப்புறம் இந்த சீசனில் ஒரு மேட்ச் ஆடினாங்க. அதுக்கான எல்லாமே எடுத்திருக்கேன். இதுவே போதுமானதான் ஹெட் டு ஹெட் வென்யூ ஸ்டாட்ஸுக்கு. வென்யூ வந்து இப்போ நான் எடுத்திருக்கிறதுல இங்கே ஒரே ஒரு மேட்ச் வந்து லாஸ்ட் சீசன் நடந்திருக்கு. அதில் சிட்னி சிக்ஸர்ஸும் பிரிஸ்பன் ஹீட்டும் தான் அவனை ஆடிருக்காங்க. நான் ரைட் சைடு கொடுத்துருக்கிறது தான் வந்து இந்த கிரவுண்டில் நடந்தது, காஃப் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் நடந்தது. இந்த கிரவுண்டை பொறுத்தவரையா ஸ்பின்னர்ஸ், மீடியம் பேசர்ஸ், நியூட்ரல் ட்ராக்னு நம்ம எடுத்துக்கலாம். பட் சேஸ் பண்ண டீம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அது 14.3 வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஜாஸ் பிலிப்பி 41, எட்வர்ட்ஸ் 22. இங்கே ஜாஸ்பிரன் குயிக்காக அடிச்சிருக்காரு. எப்படி கிறிஸ்லின் போன மேட்ச் வந்து வந்தோடனே அடிக்க ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி அடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஹிட்டர்ஸ்லாம் சம்டைம் கிளிக்காக ஆவாங்க, சம்டைம் ஃபஸ்ட் பால் அவுட் ஆகிட்டு போயிடுவாங்க. பெண்டக்கட் கூட கன்சிஸ்டண்ட்டாக ஆடுறவர் ஒரு சில மேட்சஸில் ஃபஸ்ட் பால் அவுட் ஆடுறார். அதை நம்ம என்ன பண்ண முடியும்? இதுவரையும் அவர் 5 மேட்ச் ஆடிருக்காரு, 3 மேட்ச் கன்சிஸ்டண்டாக ஆடிருக்காரு. 2 மேட்ச்சில் டக்காக ஆகிருக்காரு. ஃபஸ்ட்டு பால் மேட்ச் ஷாட்டுக்கு ஒரு பால் அவுட் ஆனார். போன மேட்ச்சில் அவர் அவுட் ஆகிருக்காரு. ஃபஸ்ட் பாலேவும் ஜிவிஆர் பிளேட்லட்டுக்கோ இல்லை ஸ்பென்சர் ஜான்சனுக்கோ அவுட் ஆனார். ஸோ அதனால் அவுட் ஆகிறது இதெல்லாம் வந்து சகஜம்தான். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு ஃபேண்டசியை ப்ளே பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பென் டார்வஸ் ஒரு விக்கெட்டு, எட்வர்ட்ஸ் ஒரு விக்கெட்டு, ஷீன் ஆபட் ஒரு விக்கெட். சேம் பிரிஸ்பன் ஹீட்டு இந்த சைடில் இந்த சீசனில். ஸோ இந்த பென் டார்வஸ் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுக்கான காரணம் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னாடி இவங்க ஆடின மேட்சஸ்லேயே அவர் 5 விக்கெட் எடுத்திருப்பாருன்றது. எப்போலாம் வந்து பிரிஸ்பன் ஹீட்ஸ் கூட ஆடுறாங்களோ அப்போலாம் பென் டார்வஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஹைடனுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு, ஜிவிஆர் பிரெட்லெட் ஒரு விக்கெட், பால் வால்டர் ஒரு விக்கெட். பால் வால்டர் தொடர்ச்சியாக நல்ல பர்ஃபார்மன்ஸை கண்டினியூவாக கொடுத்துட்ருக்காரு சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு எதிராக. அதே மாதிரி பென் டார்வஸும் கன்சிஸ்டண்ட்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துட்டு இருக்காங்க பிரிஸ்பன் ஹீட்டுக்கு எதிராக. இது வந்து இந்த கிரவுண்டில் நடந்த போன சீசனுக்கான மேட்ச் ஸ்கோர் கார்டும். இந்த சீசனில் 15வது மேட்ச் இந்த 2 டீம் தான் ஆனாங்க. இப்போ இவங்க வந்து 2வது மேட்ச் ஆட போகிறாங்க இந்த சீசனில், அதுக்கானதும். அதில் சிட்னி சிக்ஸர்ஸ் ரொம்பவே ஈஸியாகவே ஜெயிச்சிருக்காங்க. இந்த கிரவுண்டில் பிரிஸ்பன் ஹீட்ஸ் ஈஸியாக ஜெயிச்சிருக்காங்க. சேம் பிரிஸ்பன் ஹீட்டும் போன மேட்ச் வந்து சரியான படுதோல்வி. இவன் 2மே டபுள் ஹெட்டர் ஆடின டீம் தான். சேம் சிட்னி சிக்ஸர்ஸுமே ஹெர்பர்ட் ஹெரிகன்ஸ்க்கு எதிராக தோல்வி. 2 டீமுமே சரியான ஒரு லாஸ்லேருந்து இப்போ வராங்க. ஸோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக மூவ் பண்ணலாம். ஷீன் ஆபட் கிடையாது. பென் டார்வஸ் மறுபடியும் ஒரு விக்கெட்டு, ஸ்பென்சர் ஜான்சன் 4 விக்கெட் எடுத்திருக்காரு, ஜிவிஆர் பிரெட்லெட் 2 விக்கெட்டு. ரீசன்ட் ஃபார்மே ஜிவிஆர் பிரெட்லெட்டுமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 4 விக்கெட் போன மேட்ச்சை வந்து எடுத்திருக்காரு ஜிவிஆர் பிரெட்லெட். நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டியிருக்காரு. சேம் பிரிஸ்பன் ஹீட்டில் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மேட்ச்சில் 5 விக்கெட் வந்து பென் டார்வஸ் எடுக்கார். கிட்டத்தட்ட 4 மேட்ச்லேயும் ஒரு 5 விக்கெட், அப்புறம் ஒரு 4 விக்கெட், அப்புறம் ஒரு விக்கெட் மாதிரி 12 விக்கெட் எடுத்திருக்காரு கடைசி 4 மேட்ச்சில் பிரிஸ்பன் ஹீட்டுக்கு எதிராக. மைக்கேல் நாசிர் நோட் பண்ணிக்கோங்க, இந்த மேட்ச்சில் மைக்கேல் நாசிர் ஆடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸ்பென்சர் ஜான்சன் 2 விக்கெட்டு, பால் வால்டர் 2 விக்கெட். இப்போது மைக்கேல் நாசிரும் பாலை மூவ் பண்ணுவார், ஸ்பென்சர் ஜான்சனும் பாலை மூவ் பண்ணுவார், ஜிவிஆர் பிரெட்லெட்டும் பாலை மூவ் பண்ணுவார்னா அப்போ நம்ம எப்படி லாஜிக்கலாக யோசிக்கலாம்னா வின்சியும் பிலிப்ஸும் ஜாஸ் பிலிப்பையும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தான் நல்ல கிரிக்கெட் நாலேஜ் படி நம்ம மூவ் பண்ணால் இதுதான் வந்து எல்லாத்துக்குமே தோணும். அது ஒரு சில டைம் மீறி பேட்டை வீசுகிறப்போ எட்ஜு போய் அந்த சைடு போய் இந்த சைடு ரன்னு போனது தான். அதை நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிராண்ட் லீக்காக நம்ம மாற்றிக்கலாம். பட் லாஜிக்கலாக யோசிச்சா இப்போ மைக்கேல் நாசிர் வந்தால் பாலை நல்லாவே மூவ் பண்ணுவார். அதுவும் செகண்ட்லாம் பவுல் பண்ணால் பயங்கரமாக அவருக்கு பால் மூவ் ஆகும் எந்த விக்கெட்னாலும். அப்போ வின்சி ஸ்டெம் டு ஸ்டெம் வரப்போ கஷ்டப்படுறதையும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அப்போ நம்ம சேஃபாக இந்த மேட்ச்சுக்கு ஆல்ரவுண்டரு இல்லை பவுலருக்கு போகிறது தான் வந்து பெட்டரான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஜாஸ் பிலிப்பிக்கு பேக்கப் வந்து விக்கெட் கீப்பிங் பேக்கப் இருக்குது. அதனால் ஓரளவுக்கு வந்து அவர் தப்பிக்கிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ சிட்னி சிக்ஸர்ஸ் ஹீட்ஸு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே. நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரீ டீம்ஸ் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். ஃபேண்டஸியில் வின்னு லாஸ் சகஜம் தான். பட் நமக்கு பிபிஎல் சூப்பராக போயிட்டுருக்கு. 4 மேட்ச்சு கன்சிஸ்டண்ட்டாக வின் ஆகிருக்கு, 5வது மேட்ச் போயிட்டுருக்கு. மேபி அதுவும் வின் ஆகலாம். அதுக்கான வின்னிங்ஸும் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். அதுக்கான சான்ஸ் ஹையாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி டயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஸில் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் எவ்வளோ தூரம் வின்னிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். என்னோடய ஆப்போனட்ஸ் மீதி 3 பேர் யாருன்றது தெரிகிற அளவுக்கு நான் வந்து ஒவ்வொரு வின்னிங்ஸையும் உண்மையாக வந்து உங்களுக்காண்டி நான் போஸ்ட் பண்ணுறேன். நான் என்ன ப்ளே பண்ணுறேனோ அதே டீம் தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வின்னிங்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா என் ஆப்போசிட் பிளேயர்ஸ் யாருன்னு கூட தெரியும். நான் மொட்டையாக சும்மா ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படி கொடுக்கல. இது வரையே அது 4th மேட்ச் வின்னிங்கு, அதுக்கு முன்னாடி 3rd மேட்ச் வின்னிங், அப்புறம் 2nd 1ன்னு மொத்தம் எல்லா மேட்ச் எவ்வளோ வின் ஆச்சோ எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் டெலகிராமில் இருக்கும். இன்ஸ்டால் பண்ணாதான் கண்டிப்பாக ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. கன்சிஸ்டண்ட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணுங்கள். உங்களுக்கு டிடிஎஸ்ன்ற எந்த ஒரு பாதிப்புமே இருக்காது. ஜிஎஸ்டி ஃப்ரீயாக தராங்க. ஸோ டெலகிராமில் வந்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு புரியும் ஒரிஜினல் வின்னிங்ஸ் எல்லாமே அப்படின்றது. கரெக்டான டெலகிராம் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. 2K ஃபேண்டசி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின். சிட்னி சிக்ஸர்ஸ் பிரிஸ்பன் ஹீட்டு பிளேயிங் லோன் வந்து பார்த்துடலாம். ஜாஸ் பிலிப்பி, வின்சி. ஸோ நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி லாஜிக்கில் யோசிப்பீங்க. பட் ஆனால் கிராண்ட் லீக்காக இருந்தாலும் அதை தவிர்த்துக்கிறது பெட்டராக இருக்கும். காரணம் என்னென்னா மைக்கேல் நாசிர் உள்ளே வந்தார்னா பால் நல்லா மூவ் ஆகும். அதேமாதிரி ஜிவிஆர் பிரெட்லெட்டுக்கும் பால் மூவ் ஆகும். சேம் ஸ்பென்சர் ஜான்சன் குவாலிட்டியான 4 மீடியம் பேசர்ஸோடு போவாங்க. 5-6 வந்து மேத்யூ குயின்மேனு ஸ்விப்சனை ஜஸ்ட் யூஸ் பண்ணிப்பாங்க. தேவைப்பட்டால் ஸ்பின்னுக்கு ஃபேவராக இருந்துச்சுன்னா. இங்கே மெக்ஸ்வெனி ரென்ஸாலாம் பவுல் பண்ணுறதுக்கான சான்ஸு ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்களுக்கான ஓவர்ஸ்ன்றது கட் ஆகும். அவங்கள பியூர் பேட்டராக கன்சிடர் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 2 மேட்ச் வந்து ரென்ஸாக ஃப்ளாப்பும் ஆயிருக்கு. சிட்னி சிக்ஸர்ஸோட பிளேயிங் லோனில் ஜாக்சன் பேர்டு வந்து ஆட மாட்டார், மேனட்டி ஆடுவாருன்னு சொல்கிறாங்க. ஆன் டைமில் வந்து பார்த்துக்கோங்க. அப்படி ஜாக்சன் பேர்டு ஆடலை அப்படின்னா கண்டிப்பாக எட்வர்ட்ஸ் தான் முக்கியமான ஒரு பவுலராக மாறுவார். போன மேட்சே டெத்லேயும் பவுல் பண்ணார், விக்கெட்டுன்றது கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ இங்கே எட்வர்ட்ஸு, பென் டார்வஸு, நெக்ஸ்ட்டு ஸ்பென்சர் ஜான்சன், ஜிவிஆர் பிரெட்லெட், பால் வால்டரு, மைக்கேல் நாசி இவங்களுக்குள்ளே நம்ம கேப்டன் போனால் பெட்டர் இந்த மேட்ச்சில்.
பியூர் பேட்டருக்கு கேப்டன் வைஸ் கேப்டனாக போகிறது ரிஸ்க்காக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து கன்சிஸ்டன்ட் லைன் அண்ட் லென்த்தை பிடிச்சி போடுற பவுலர்ஸாக ஆட மாட்டாங்க. முன்றோ ஃபார்ம்லேயே இல்லை, ரொம்ப புவர் ஃபார்ம். மேபி ஏதாவது கிறிஸ்லின் மாதிரி அடித்தாதான் உண்டே தவிர்த்து ஃபார்ம் டச்சில் எதுவுமே இல்லை. சேம் இங்கே டாம் பாட்டனு அதுக்கப்புறம் ரென்ஸா, இந்த ரெண்டு பேருமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக லைன் அண்ட் லென்த் போட்டால் தடுமாறதையும் நம்ம பார்த்துருக்கோம். பட் இவங்களுக்கு என்ன ஒரு மைனஸ் ஆகுது அப்படின்னா சிக்னி சிக்ஸஸ்க்கு ஜாக் பேடு இல்லை. ஸோ ஜாக் எட்வர்டு ஓரளவுக்கு போடக்கூடிய பவுலர் தான். ஹைடன் கிரோ ஒரு பார்ட் டைம் பவுலர் மாதிரி தான். சேம் இங்கே பென் டார்விஸ் ஒரே ஆளை நம்பி தான் வந்து மூவ் பண்ண போகிறாங்க இந்த மேட்ச்சில். தேவைப்பட்டால் ஸ்பின் அட்டாக் கொண்டு வருவாங்க. அகில் ஹுசைன் சுத்தமாக ஃபார்மில் தொடர்ச்சி அடி வாங்கிட்டு இருக்காரு. அதுவும் ஹீட்டில் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அதிகமாக வரப்போ அகில் ஹுசைனை டேக்கிள் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஈஸியாக அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஃபார்ம் அவர் வந்து கான்ஃபிடென்ட்டே இல்லை, ரொம்ப மோசமாக தான் வந்து பவுல் பண்ணுறாரு. எடுக்க முடியல அந்த பவர் பிளேயில் விக்கெட்டுன்றதை. அதனால் ஓரளவுக்கு வந்து ஆடிடுறாங்க. மினிமம் ஒரு விக்கெட் தான் எடுக்கிறாரு. பேட்டிங்கும் அந்தளவுக்கு அவருக்கு சான்ஸ்ன்றது கிடைக்க மாட்டேது. ஸோ மேபி பென் டார்விஸை ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடிட்டா ஃபஸ்ட்டு ஸ்பெல்லில் நல்லா மூவ் பண்ணக்கூடிய பவுலர் இல்லாமல் போக முன்ட்ரோ ஃபார்முக்கு திரும்பினது தான். ஸோ இந்த மேட்சோட ஒரு ட்ரம் கார்ட் பிக்காக நீங்கள் முன்ட்ரோவை எடுத்துக்கோங்க. காரணம் என்னன்றதையும் சொல்கிறேன், பாலை மூவ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் இல்லை. சேம் லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸை வச்சு தான் ஸ்டார்ட்டும் பண்ணுறாரு. என்ன ஒரு லாஜிக்கில் ஹென்ரிக்கிஸ் ஓவர் தராருன்னே தெரில. லெஃப்ட் ஹேண்டர் இருக்கப்போ லெஃப்டாக ஆர்த்தடாக்ஸ் கொடுக்குறாரு. எல்லா லெஃப்ட் ஹேண்டருமே வந்து அகில் ஹுசைனை பயங்கரமாக வந்து அடிக்கிறாங்க. ஸோ நம்ம கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துட்ருக்கோம். மேபி தொடர்ந்து ஃபார்ம்லேயே இல்லாத முன்ட்ரோ இந்த மேட்ச்சுக்கு ஃபார்முக்கு திரும்பலாம். ஜிஎல்லில் கூட ட்ரை பண்ணிக்கோங்க, சேஃப் டீமில் வேணான்னு நினச்சிங்கன்னா. நெக்ஸ்ட்டு மெக்ஸ்வானி விக்கெட் கீப்பிங்கில் நம்ம ஜாஸ் பிலிப்பினே கூட பார்த்துக்கலாம். டாம் பாட்டம் கூட கட் பண்ணிக்கலாம். ரொம்ப மோசமாக கூட டாம் பாட்டம் ஆடுறாருன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஜாஸ் பிலிப்பி கூட ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஆடுறதை நம்ம பார்த்துருக்கோம். மெக்ஸ்வானி ஓரளவுக்கு கீ பிளேயர் இந்த மேட்ச்சில். மேக்ஸ் பிரையன்ட்டு போன மேட்ச் டீசெண்டாக ஆடி கொடுத்தாரு. ஒன் சைடாக மேட்ச்ன்றது போச்சு. எதிர்பாராத ஒரு இன்னிங்ஸ் ஆடினார். சேசிங்கில் மட்டும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர், பட் பேட்டிங்லையும் நல்லாவே ஆடி இருந்தார். இதில் மேத்யூ குன்மன் சிப்சனை தவிர்த்து மற்ற ரென்ஸாவை தவிர்த்து மற்றவங்க எல்லாமே ஓரளவுக்கு நம்ம டீம்ஸில் ஆட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக இருப்பாங்க. அதில் டிஃபரன்ஷியல் ரிஸ்க்குன்னு பார்த்தோம்னா முன்ட்ரோவை இந்த மேட்ச்சில் பார்க்கலாம். பார்ப்போம் எப்படி தான் ஃபார்முக்கு திரும்புகிறாருன்னு. அதுக்கு லாஜிக்கலாக நான் என்ன சொன்னேன்னா, லெஃப்ட் ஆர்ம் பவுலரு, அதுக்கப்புறமா இங்கே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸு, ஜாக் பேடு கிடையாது, சீன் ஆபர்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் ஒரு அட்வான்டேஜ் எடுத்து முன்ட்ரோ ஆடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு. ரிஸ்க்காக இருக்கும். ஆனால் சேம் இங்கே ஜாஸ் பிலிப்பி வின்சின்னு எடுத்திங்கன்னா இங்கே பயங்கரமான பவுலிங் அட்டாக் இருக்குது. ஸோ தாக்கு பிடிச்சி ஆடுறதுன்றது ரொம்பவே கடுமையாக இருக்கும். ஹென்ரிகெஸ்க்கு பேட்டிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம் இந்த மேட்ச்சில். ஸோ ஒரு 20 ரன் 25 ரன் ஹென்ரிகெஸ் வந்து ரொட்டேட் பண்ணி ஆடலாம். சப்போஸ் டீமுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணால் ஹென்ரிகெஸ் ஒரு ஓவர் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஜார்டன்ஸுக்கு சேசிங்கில் மட்டும் எடுங்க, ஃபஸ்ட் பேட்டிங் வேண்டாம். ஹைடனுக்கு ஒரு விக்கெட் இல்லை 2 விக்கெட் எடுப்பார். ஸோ போன மேட்ச் டென்வர்ஸ் விக்கெட் எடுக்கலை. கண்டிப்பாக பென் டார்விஸ் இந்த மேட்ச்சில் 2லேருந்து 3 விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். எட்வர்ட்ஸும் ஒரு டீசெண்டான பிக்கு, பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்குது. இவங்க 2 பேர், அதுக்கப்புறமா பால் வால்ட்ரு, சேம் ஜிவிஆர் பிரேட்லெட்டு, ஸ்பென்சர் ஜான்சன், இவங்களுக்குள்ளே கேப்டன்ஸ் கட் போனால் மைக்கேல் நாசிர் கூட நம்ம வேண்டாம். அவர் இன்ஜுரிக்கு அப்புறம் வரதுனால அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம போக தேவையில்லை. சேம் சைடில் ரென்ஸா, பேட்டர்சனு, இங்கே மேத்யூ குயின்மேன், சிப்சன் இவங்கெல்லாம் எடுக்கிறது மிகப்பெரிய ரிஸ்க்காக இருக்கும். டோட் முர்ஃபி எடுக்கிறதுமே ரிஸ்க்கு தான். பட் என்னென்னா முர்ஃபி எடுக்கிறது அகில் ஹுசைனுக்கு பதிலாக நீங்கள் எடுக்கணும்னா எடுங்க. லாஜிக்கல் அதுதான். ஒரு லெஃப்ட் ஹேண்டர், 2வது லெஃப்ட் ஹேண்டர், 3வது லெஃப்ட் ஹேண்டர். ஸோ டாப்லேயே 3 லெஃப்ட் ஹேண்டர் வருவாங்க. இல்லை வேறு யாருக்கா சான்ஸ் கொடுத்தாலும் 4 லெஃப்ட் ஹேண்டர் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கிராண்ட் லீக்கில் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா காலின் முன்ட்ரோ எடுத்து ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இங்கே வந்து ரைட் ஹேண்டர்ஸாக வரதுனால ஒரு மேத்யூ குயின்மேனை ஒரு டிஃபரன்ஷியல் ஆப்ஷனாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சேம் எட்வர்ட்ஸு ஓரளவுக்கு கிராண்ட் லீக் கேப்டன்ஸ் நல்ல சாய்ஸு. ஹைடனுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான கேப்டன்ஸ் கேப்டன் சாய்ஸாக இருப்பார். விக்கெட்டு நியூட்ரல் ட்ராக்காக தான் இருக்குது. சேஸ் பண்ணுற டீமுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது. அதையும் கொஞ்சம் மைண்டில் வச்சு டீம்ன்றதை செட் பண்ணிக்கோங்க. சேஃப் ஆப்ஷன்ஸில் எட்வர்ட்ஸு, பென் டார்விஸு, பிரேட்லெட்டு, அடுத்ததான் வந்து ஸ்பென்சர் ஜான்சன் இவங்களுக்குள்ளே போகலாம். பேட்டர்ஸ்குள்ளே போகிறது தவிர்த்துக்கிறது பெட்டர். கேப்டன் சாய்ஸ் கிராண்ட் லீக்கில் மெக்ஸ்வானி, வின்சின் கொடுத்துருக்கேன். 2மே ரிஸ்க்கு தான். மெக்ஸ்வானி ஓவர் போட போகிறது இல்லை, ரொட்டேட் பண்ணி தான் ஆட போகிறாரு. வின்சி அட்டாக் பண்ணுவாங்க. பிரேட்லெட், நாசீர், அதுக்கப்புறமா ஜான்சனு, அதை தாக்கு பிடிச்சி அவர் ஆடணும். அதையும் யோசிச்சுக்கோங்க. எட்வர்ட்ஸு, பால் வால்டர், ஹைடன்கிருன்னு எடுத்திருக்கேன். ரொம்பவே கடுமையாக இருக்கும் இந்த மேட்ச்சுக்கு டீம் எடுக்கிறது. யோசிச்சு டீம்ன்றதை எடுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு மேட்சுமே இருக்கும். குபேரா ஃபேண்டசி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K ஃபேண்டசி அப்புறம் கூட பயன்படுத்திங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. நெக்ஸ்ட் டீம் பார்த்தோம்னா எட்வர்ட்ஸ், பால் வால்டர் ரொம்பவுமே சேஃப். பவுலிங் கூட கிடையாது. 2 பேருமே பவுலிங் ப்ளஸ் பேட்டிங். எப்படி ஒரு 4-5 டவுனில் பேட்டிங் வந்துடுவாங்க. ஒரு 10-15 ரன் அடித்து 2 விக்கெட் எடுத்தால் கூட நல்ல ஒரு சேஃப் ஆப்ஷனாக இருப்பாங்க. முன்ட்ரோ எடுத்திருக்கேன், ஜார்டன் சில்க் எடுத்திருக்கேன், ஹென்ரிகெஸ் எடுத்திருக்கேன். எல்லாருமே ட்ரம் கார்ட் பிக்கு.
மேபி முன்றம் வந்து இந்த மேட்ச் வந்து கிளிக் ஆகலாம், வாய்ப்புகள் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ரொம்ப கிளிக்காக தான் சொல்லியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு அடுத்து வரக்கூடிய மேட்ச் எல்லாமே இன்னும் டீட்டெயிலாக வந்து கொடுக்க பார்க்குறேன். மேட்ச் முடியட்டும், பொறுமையாக இருங்க. இன்னர் லாஸ் வந்து பொறுமையாக இருங்க. உங்கள் டீமை வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன். வின்னு லாஸ்ன்றது இருக்க தான் செய்யும். பொறுமையாக இருங்க. மாற்றி